முருகப்பெருமானுடைய திருவுருவம் நம்ம மனசுல எப்போதும் இருக்கணும். நம்ம பூஜை அறையில அவன் படத்தை பார்க்கும்போது மட்டும் நம்ம கண்ணு வழியா மனசுக்குள்ள கூறக்கூடாது. நம்ம எப்போதும் நம்ம கண்ணை மூடினாலே முருகப்பெருமானுடைய திருவுருவம் நம்ம மனசுல இருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ஸ்லோகம் ஷடானனம் குங்கும ரக்த வர்ணம் மகாமதிம் திவ்ய மயூர வாகனம் ருத்ரஸ்ய சூனம் சுரசைன்யநாதம் வந்தே குஹ்யம் சரணமஹ்யம் பிரபத்தே அப்படின்னு ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். முருகப்பெருமானுடைய திருவுருவ அமைப்பை பத்தின ஒரு ஸ்லோகம் தான் இது, ஆதிசங்கரர் அருளியது. இதை நீங்க சொல்லி நீங்க முருகப்பெருமானை வழிபடும் போது இதை நீங்க எப்பெல்லாம் சொல்றீங்களோ கண்ண மூடிட்டு அப்பெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவுருவம் உங்க மனசுல தோன்றும். மனித பிறவி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நிறைய கவலைகள் இருக்கும். கவலை இல்லாத மனுஷன் தான் யாரு? ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும். நம்ம கவலைகளை பத்தி யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது அப்படிங்கிற நிலைமையில நம்ம யார்கிட்ட தான் போய் சொல்ல முடியும்? நமக்கு அப்பா அம்மா இருந்தானா அப்பா அம்மாட்ட போய் நம்ம கவலைகளை பத்தி சொல்லலாம். நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கவலைகளை பத்தி கேட்கலன்னா நம்ம ஆண்டவன்கிட்ட தான் முறையிட முடியும். முருகப்பெருமானுடைய திருவடிகளில் தஞ்சம் புகுந்து அவன்கிட்ட தான் நம்ம வேண்டிக்க வேண்டும். அதுக்கு அருணகிரிநாதர் அருமையா ஒரு கந்தர் அனுபூதியில ஒரு துதி எழுதி கொடுத்திருக்காரு. கந்தர் அனுபூதி மகத்தான ஒரு துதி தொகுப்பு. 51 துதிகள் உண்டு. அதில் காப்பு துதியோடு சேர்த்து 52 உண்டு. அதை படித்து பாராயணம் பண்ணாலே நமக்கு இகபர சௌபாக்கியங்கள் அனைத்தும் கூடும். இப்போ நான் சொல்ல வந்த துதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ சிந்தாக்குல மானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. முருகன்ட்ட முருகா என்னோட கவலையெல்லாம் தீர்த்து வையே, என்னோட அம்மா அப்பாவே நீ தான் அப்படின்ட்டு நம்ம வேண்டிக்கிற மாதிரி, வேண்டி இறைஞ்சி கேட்டுக்கிற மாதிரி அவன் நம்ம கவலைகளெல்லாம் தீர்க்காம போயிடுவானா என்ன? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், எனக்கு கவலை இருக்கு, அந்த ஸ்லோகம்லாம் நான் சொல்லிடுறேன். என் கை நிறைய பூ இருக்கு, நான் பூ நிறைய வாங்கி வச்சிருக்கேன், முருகப்பெருமானுக்கு நான் அர்ச்சனை பண்ணணும், அதுக்கு ஏதாவது துதி இருக்கா ஸ்தோத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்துல ஒரு அருமையா 11 நாமா வச்சு ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். குமார ஈஷ சூனோ குஹ ஸ்கந்த சேனாபதே சக்திபாணே மயூராதிரூட புலிந்தாத் மஜாகாந்த பக்தார்த்திஹாரின் பிரபோ தாரகாரே சதா ரக்ஷமாம் துவம். இது நான் பிரித்து சொல்லியிருக்கேன். ஸோ இது சந்த நடையில வந்திருக்கும். சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறதே சந்த நடையில வந்திருக்கும். ஆதிசங்கரருக்கு வைத்த வலி வந்தபோது திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமான் மேல இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி அவர் வைத்த வலியை தீர்த்து கொண்டார் அப்படிங்கிறது தான் புராண கதை. அதுல ஒரு ஸ்லோகம் தான் இது. குமார சூனோ குகஸ்கந்த சேனா பதே சக்தி பாணே மயூராதி ரூட புலிந்தாத் மஜாகாந்த பக்தார்த்திஹாரின் பிரபோதாரகாரே சதா ரக்ஷமாம் துவம் அப்படின்னு, என்னை எப்பொழுதும் ரட்சி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எப்போதும் காப்பாக இரு முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் வேண்டிக்கிறார். அவர் நமக்காக வரக்கூடிய காலங்கள்ல வருகின்ற மனிதர்களும் இந்த மாதிரி முருகன்ட்ட வேண்டி அண்டி கொண்டால் முருகப்பெருமான் காப்பாற்றுவாருங்கிறதுக்காக இதை பதிவும் பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த 11 நாமாவை சொல்லி நீங்க பூஜை பண்ணீங்கன்னா முருகன் அருள் நிச்சயம் உண்டு. எல்லாம் சரி சார், எனக்கு தினப்படி வாழ்க்கை, இக வாழ்க்கைக்கு காசு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. காசு வருது, ஆனால் வருது கொஞ்சம் கம்மியாக வருது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருது. முருகனை வேண்டினா காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு திருப்புகழ் இருக்குது சார். நீங்கள் திருப்புகழை சொல்லி முருகனை வேண்டிட்டு நம்பிக்கையோடு உங்கள் வேலையை செய்யுங்க, மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். என்ன திருப்புகழ்னா சுவாமிமலை திருப்புகழ். அருணகிரிநாதர் சுவாமிமலையில் முருகன் மேலே பாடினது. உரிமையோடு கேட்குறாரு. எப்படி உரிமையோடு கேட்குறாரு பாருங்க. சரண கமலாலயத்தை அரநிமிஷ நேர மட்டில் தவமுறையில் தியானம் வைக்க அறியாத சடகச்சட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்க முருவேனோ கருணை புரியாதிருப்பதென குறைவு வேலை செப்பு கைலே மலைநாதன் பெற்ற குமரோனே கடகபொய்ய மீதி ரத்ன மணியணி மாலை செச்சு கமழும் மன மார்கடப்ப மணிவோனே தருணமிதையாமி குத்த கனமதரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருணதன பாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே. திருவேரகம்ங்கிறது சுவாமிமலை முருகன் மேல உள்ள இது. முருகப்பெருமான்கிட்ட எவ்வளவு உரிமையா கேட்கிறார் பாருங்க. அந்த உரிமையோட நம்மளும் கேட்போம். அடியவர் இறைஞ்சும் அடியவர்களுக்கு அப்படியே மயில் மேல ஏறி உதவக்கூடிய ஒரு பரம்பொருள் முருகப்பெருமான். இந்த திருப்புகழை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது கொஞ்சம் பெரிய திருப்புகழ். திருப்புகழ்னாலே சந்தத்தில் அமைஞ்சது. இந்த சந்தத்தில் அமைஞ்சது நமக்கு வருமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. படிங்க. தன்னை போல முருகனே உங்களுக்கு அந்த சந்த நடைய கரெக்டாக எப்படி உச்சரிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருவாரு. அதனால படிக்க படிக்க படிக்கத்தான் செந்தமிழும் நாப்பழக்கம்.
அதனால நீங்க படிக்க 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 திருப்புகழ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா உங்க வார்த்தையில வந்து செட் ஆயிடும். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. அதையும் முருகன் மேல பாரத்தை போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை விட ஒரு சின்ன திருப்புகழ் இருக்கு. பழனி முருகன் மேலேயே எழுதியிருக்காரு, இகபர சௌபாக்கியம்ட்டு. அதாவது வசன மிகவேற்றி மறவாதே, மனத்துயராற்றில் உழலாதே, இசைபயில் சடாட்சர மதாலே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனிமலை வீற்றருளும் வேளா, அசுரர் கிளைவாட்டி மிகவாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே அப்படின்னு பழனி முருகன் மேல இகபர சௌபாக்கியத்தை அந்த ஓம் சரவண பவ அப்படின்னு அந்த ஷடாட்சரி உச்சரித்தா எனக்கு அருள்வாயே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் வந்து நமக்கா வேண்டிதான், அவருக்கு எதுக்கு, அவர் வந்து ஆண்டவனால ஆத்மானுபூதி பெற்றவர், அந்த அனுபூதி கிடைச்சவர் வந்து எல்லாம் இந்த திருப்புகழ் எல்லாம் எழுதினது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா நமக்காக, நம்ம முருகனை துதிச்சு நலம் பெறணுங்கிறதுக்காக வேண்டி. இந்த திருப்புகழையும் துதியுங்கள், நலம் பெறலாம். பழனி முருகனை வழிபடலாமா அப்படின்னு பலருக்கு சந்தேகம் இருக்கும். அதுவும் ஆண்டி கோலத்துல வழிபடலாமான்னா தாராளமா வழிபடலாம். வடமொழியில ஒரு ஸ்லோகம் வந்து மூலே கல்ப திருமம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். எப்படின்னா, வழிபடக்கூடிய அனைத்து அடியவர்களுக்கும் கற்பக விருட்சம் போல வரங்களை அருளுகிறவன் அப்படின்னு தான் பழனி முருகப்பெருமானுடைய தியான ஸ்லோகமே இருக்குது. கற்பக விருட்சம்னா நான் என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக விருட்சம். அத மாதிரிதான் முருகப்பெருமான், பழனி முருகப்பெருமான். அதனால அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். பழனி முருகனையும் ஆண்டி கோலத்திலையும் நம்ம கும்பிடலாம், அதில் தவறே கிடையாது. முருகப்பெருமானை எந்த மொழியில வழிபட்டாலும் அவன் நிச்சயம் நமக்கு இறங்கி வந்து அருள் புரிவான். முன்னே சொன்னது போல, முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம் இல்லையா, பரம தயாள கருணாமூர்த்தி அவன். அதனால நீங்க தமிழ்ல துதித்தாலும் சரி, வடமொழியில துதித்தாலும் சரி, முருகப்பெருமான் அடியவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூடிய பக்திக்கு இறங்கி பக்தர்களுக்கு, அடியவர்களுக்கு நலம் புரிவான். இது திண்ணம், இது நிச்சயம். குருவருள் போற்றி, திருவருள் போற்றி.